ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் மாதம் முடியறதுக்குள்ள இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை பூஜையில வச்சு பூஜை பண்ணி இது மாதிரி நீங்க வைக்கிறதால பணம் பன்மடங்கு பெருகும், கடன் தீரும், நினைத்தவுடன் செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பூவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் மாதத்தில் நம்ம அடியெடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு மாதத்தோட முதல் நாள் முதல் வாரம் எந்த அளவுக்கு சிறப்பாக அமையுதோ அதை பொறுத்து அந்த மாதம் நமக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். அதனால தான் சம்பளம் வாங்கின உடனேயே இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்காகவும் நம்ம சம்பளத்தை முதல்ல செலவு பண்ணுங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி சம்பளம் வாங்கினாலும் வாங்கக்கூடிய சம்பளம் முழுசா வீட்டுக்கு வராம வீண் விரயம் வீண் செலவு ஏற்படுது, வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது. அதை விட முக்கியமானது எதிர்பாராத மருத்துவ செலவுகள். இது மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படணும்னா அதுக்கு நமக்கு சில தாந்திரிக விஷயங்கள் தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். இது என்ன பூ அப்படின்னா ஜாதிபத்திரி பூ. இது நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பூ. இதோட விலையும் ரொம்ப கம்மி தான். சொல்ல போனா பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய தாந்திரிக பொருட்கள்ல இந்த ஜாதிபத்திரி பூவுக்கு அதிக மகிமை இருக்கு. விலையும் ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட ஜாதிபத்திரி பூவை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும். ஏற்கனவே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு பரிகாரத்தை செப்டம்பர் மாதத்தோட முதல் நாள் அப்படி இல்லைன்னா முதல் வாரம் செய்யறது ரொம்ப விசேஷம். விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடு இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த செப்டம்பர் மாதத்துல பெருசா அந்த அளவுக்கு இறை வழிபாடு இருக்காது. அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அப்படி இறை வழிபாடு மட்டுமே செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை. ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது வளர்பிறையா இருந்தால் இன்னும் விசேஷம். எப்படி பார்த்தாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி நமக்கு பௌர்ணமி வருது. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் இந்த செப்டம்பர் மாசத்துல நமக்கு வளர்பிறை நாட்கள் தான். இந்த வளர்பிறை நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க தேர்ந்தெடுத்து அதுல ராகு காலம் யமகண்டம் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்சா வெள்ளிக்கிழமை பண்றது செவ்வாய்க்கிழமை பண்றது கூடுதல் விசேஷம். ஒருவேளை செப்டம்பர் மாசத்துல வளர்பிறை நாட்களுக்குள்ள பண்ண முடியல, இந்த பதிவை லேட்டாக தான் பாக்குறீங்க, வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல. செப்டம்பரோட முதல் வாரம் 2 வாரம் முடியறதுக்குள்ளேயாவது இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டோட பூஜை அறை விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுடுங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல சின்னதா ஒரு தட்டுல இல்லை ஒரு கிண்ணத்துல இப்ப நீங்க வாங்கிட்டு வந்து தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜாதிபத்திரி பூவை அதுல வச்சுட்டு அதுல 2-3 சொட்டு தண்ணீரை தெளிக்கணும். முதல்ல அந்த ஜாதிபத்திரி பூவை நீங்க தூய்மைப்படுத்துறீங்க. அதுக்கப்புறமா அந்த ஜாதிபத்திரி பூவை உங்க கையில இறுக்கமா மூடிக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள செல்வ வளம் பெருகணும், பணம் தாண்டவம் ஆடணும், நினைத்தவுடன் செல்வம் சேரணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு மறுபடியும் பூஜையில வச்சுடுங்க. அந்த நேரத்துல குலதெய்வம் இஷ்ட தெய்வம் விநாயகர்னு சொல்லி எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த பொருள் அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதுல ₹1 சில்லறை நாணயம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ரூபாய் நோட்டு ₹10 ₹20 எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. அது கூட நீங்க பூஜையில வச்சு பூஜை பண்ணிக்கக்கூடிய அந்த ஜாதிபத்திரி பூ வச்சு மடிச்சு பீரோ லாக்கர் கல்லாப்பட்டி இது மாதிரி வச்சுடுங்க. வெள்ளி மற்றும் செவ்வாயில அதுக்கு தூபதீபம் போடுங்க. அது உள்ள வைத்திருக்கக்கூடிய அந்த ஜாதிபத்திரி பூ அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது வளர்பிறை அன்னைக்கு அதை எடுத்து பார்த்துட்டு அது காய்ந்து போயிருந்தாலோ வீணா போயிருந்தாலோ அதை அப்படியே தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் புதுசா ஜாதிபத்திரி பூவை வாங்கி எடுத்த இடத்துல வச்சுடுங்க. இதோட ஆரம்பமா செப்டம்பர் மாசத்துல முதல் வாரத்திலேயோ இல்லை 2-3 வாரத்துக்குள்ளேயோ பண்ணிடுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.